அன்பானவர்களே, ஒரு வாழ்க்கை பயணம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த வீடியோவில் குறுகியதாக தோன்றுகின்ற இந்த வாழ்க்கையினை நீடித்துக் கொள்வதற்காக தத்துவ அறிஞர் செனேகா கூறியுள்ள வழிகாட்டல்களை அறிந்து கொள்வோம். ஒரு நாள் நாம் திடீரென்று நின்று திரும்பி பார்க்கிறோம். குழந்தை பருவம் முடிந்துவிட்டது. இளமை எங்கேயோ மறைந்து விட்டது. பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி உள்ளுக்குள் எழுகிறது. நான் உண்மையில் வாழ்ந்தேனா என்பதே அது. நாம் பிஸியாக இருந்தோம், ஓடிக்கொண்டே இருந்தோம், ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் அந்த ஓட்டத்தின் முடிவில் நாம் உண்மையில் பெற்றது என்ன? பணம், புகழ், அங்கீகாரம், இவையா அல்லது வெறும் சோர்வா? மனிதர்கள் எப்போதும் வாழ்க்கை குறுகியது என்று புலம்புகின்றனர். நேரம் போதவில்லை. வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை வாழ முடியவில்லை. ஆனால் ரோம பேரரசின் தத்துவ ஞானியான செனேகா ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கூறுகிறார். வாழ்க்கை குறுகியது அல்ல. வழங்கப்பட்ட காலம் போதுமானது. ஆனால் மனிதர்களே வாழ்க்கையை குறுகியதாக்குகின்றனர். இதுவே அவருடைய வாழ்க்கை குறுகியது என்பது தொடர்பாக நூலின் மையச் சிந்தனையாக உள்ளது. உண்மையில் நேரமே மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். உடைந்த பொருளை சரி செய்யலாம். இழந்த வாய்ப்பு கூட சில சமயம் வேறு வடிவில் திரும்பி வரலாம். ஆனால் இழந்த நேரத்தை எத்தகைய அதிகாரமிக்கதொரு மனிதனாலும் ஒருபோதும் திருப்பி கொண்டு வரவியலாது. அதனால் நேரத்தை மதிப்பது என்பது வாழ்க்கையையே மதிப்பதாகும். மனிதர்கள் தங்கள் வீடு, நிலம், பணம், புகழ் ஆகியவற்றை காக்க மிகுந்த கவனமாக இருப்பார்கள். யாராவது அவர்களின் உடைமைகளுக்குள் அத்துமீறினால் உடனே எதிர்ப்பார்கள். ஆனால் அதே மனிதர்கள் தங்கள் நேரத்தை மற்றவர்கள் வீணாக்குவதற்கு எளிதாக அனுமதிக்கின்றனர். தேவையற்ற உரையாடல்கள், பயனற்ற கவலைகள், முடிவில்லாத ஆசைகள், பிறரின் பாராட்டுக்காக ஏங்குதல், சமூக ஒப்பீடுகள், வெறும் பொழுதுபோக்குகள் ஆகியவற்றில் நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் மறைந்து விடுகின்றன. உண்மையில் கொடுக்கப்பட்ட காலம் போதுமானது. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் வாழ்க்கையின் நீளம் உள்ளது. ஒரு மனிதன் 80 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் உண்மையில் தன்னுடைய உள்ளத்தோடு, தெளிவோடு, அர்த்தமுள்ள நோக்கத்தோடு வாழ்ந்த காலம் மிகச் சிறியதாக இருக்கலாம். இன்னொருவர் குறைவான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளையும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். நேரத்தின் மதிப்பை நாம் உணராமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் அது கண்களுக்கு தெரியாததாக இருப்பதனாலேயே ஆகும். பணத்தை எண்ண முடியும், பொருளை கையில் பிடிக்க முடியும், நிலத்திற்கு எல்லை வரையறுக்க முடியும். ஆனால் காலம் அமைதியாக நழுவிச் செல்கிறது. அது ஓசையில்லாமல் போகிறது. அதனால்தான் மனிதன் அதை அளவில்லாதது போல கருதுகின்றான். ஆனால் காலம் யாருக்காகவும் நின்று கொள்வதில்லை. அது பணக்காரருக்காக மெதுவாக செல்லாது. அதிகாரம் உள்ளவர்க்காக காத்திருக்காது. இளமையானவர்க்காக தாமதிக்காது. மனிதன் நேரத்தை இழப்பது பெரும்பாலும் பெரிய தவறுகளால் மட்டுமல்ல, சிறிய கவனக்குறைவுகளால் தான். இது சிறிய விஷயம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே வாழ்க்கையின் பெரிய பகுதி நழுவி விடுகிறது. ஒரு நாளில் வீணான சில மணி நேரங்கள் பெரிதாக தெரியாது. ஆனால் அவை வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக சேரும்போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலத்தை எதற்காக செலவிட்டான் என்று கேட்க வேண்டிய நிலைக்கு வருகிறான். மனிதனின் மிகப்பெரிய தவறு பிறகு வாழலாம் என்று நினைப்பதுதான். ஒரு நாள் நான் ஓய்வெடுப்பேன், ஒரு நாள் என் விருப்பமான வாழ்க்கையை தொடங்குவேன், ஒரு நாள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவேன், ஒரு நாள் அமைதியாக சிந்திப்பேன். இப்படி எதிர்காலத்திற்கு வாழ்க்கையை தள்ளிக்கொண்டே போகிறான். ஆனால் அந்த ஒரு நாள் நிச்சயமானதல்ல. நிச்சயமாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த தருணம் மட்டுமே. இதன் பொருள் திட்டமிட வேண்டாம் என்பதல்ல, பொறுப்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதும் அல்ல. ஆனால் முழு வாழ்க்கையையும் எதிர்காலத்திற்காக பலியிடுவது ஆபத்தானது. சிலர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்கான தயாரிப்பிலேயே இருப்பார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக வாழவே மாட்டார்கள்.
வேலை, போட்டி, புகழ், பணம், பதவி ஆகியவற்றிற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இறுதியில் அவர்கள் பல சாதனைகளை அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் உள்ளம் வெறுமையாக இருக்கலாம். பிஸியாக இருப்பது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருப்பதற்கான அடையாளம் அல்ல. சிலர் எப்போதும் வேலைப்பளுவில் இருப்பார்கள். நிகழ்ச்சி நிரல்களால் வாழ்க்கை நிரம்பியிருக்கும். கூட்டங்கள், அழைப்புகள், பயணங்கள், பொறுப்புகள் என நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்று சிந்திக்க நேரமில்லை. வெளியில் பார்க்கும்போது அவர்கள் முக்கியமானவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் தங்களை இழந்திருக்கலாம். செனகா வலியுறுத்தும் இன்னொரு முக்கியமான உண்மை, மனிதர்கள் தங்களுக்காக வாழ்வதை மறந்து பிறருக்காக மட்டுமே வாழ்வதாகும். இது அன்பு, சேவை, பொறுப்பு போன்ற உயர்ந்த அர்த்தத்தில் அல்ல. மாறாக, பிறர் என்ன நினைப்பார்கள், யார் பாராட்டுவார்கள், யார் அழைப்பார்கள், யாரின் கவனத்தை பெறலாம் என்ற கவலைகளில் சிக்கி வாழ்வது. இப்படி வாழும் மனிதன் வெளியில் சுதந்திரமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவன் பிறரின் கருத்துக்களால் கட்டுப்படுத்தப்படுகிறான். அவனுடைய நாள் அவனுடையது அல்ல. அவனுடைய மனமும் அவனுடையது அல்ல. உண்மையான வாழ்க்கைக்கு தன்னறிவு தேவை. என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், யாருக்கு நேரம் கொடுக்க வேண்டும், எந்த ஆசை வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது, எந்த பழக்கம் நம்மை காலியாக்குகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு வாதத்திலும் இறங்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஆசையையும் பின்பற்ற வேண்டியதில்லை. ஒவ்வொரு பயத்திற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. நேரத்தை காப்பது என்பது கவனத்தை காப்பதற்கு சமம். நம் கவனம் எதற்கு செல்கிறது, நம் வாழ்க்கையும் அதற்கே செல்கிறது. கவனம் எப்போதும் சிதறியிருந்தால் வாழ்க்கையும் சிதறிவிடும். கவனம் வெறும் பொழுதுபோக்கு, ஒப்பீடு, கோபம், பயம், பேராசை ஆகியவற்றில் இருந்தால் வாழ்க்கை ஆழமற்றதாகிவிடும். ஆனால் கவனம் கற்றல், அன்பு, நல்லொழுக்கம், சிந்தனை, சேவை, பயனுள்ள உழைப்பு ஆகியவற்றில் இருந்தால் வாழ்க்கை ஆழமானதாக மாறும். இன்பம் வாழ்க்கைக்கு எதிரி அல்ல. ஓய்வு, நண்பர்கள், குடும்பம், அழகு, கொண்டாட்டம், சிரிப்பு இவை அனைத்தும் நல்ல வாழ்க்கையின் பகுதிகள். ஆனால் இன்பமே வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக மாறும்போது அது அடிமைத்தனமாகிவிடும். அமைதியாக இருக்க முடியாதவன் சுதந்திரமானவன் அல்ல. தனியாக இருந்தால் வெறுமை உணர்வை உணர்பவன் இன்னும் தன் உள்ளத்தை அறியவில்லை. எப்போதும் அடுத்த பொழுதுபோக்கை தேடுகிறவன் தற்போதைய தருணத்தில் வாழ முடியாதவன். உண்மையான ஓய்வு என்பது எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது அல்ல. ஒருவன் பொழுதுபோக்குகளில் மூழ்கி கிடந்தாலும், விருந்துகள், அலங்காரம், பொருட்கள் சேகரித்தல், அர்த்தமற்ற விவாதங்கள் போன்றவற்றில் காலத்தை செலவிட்டாலும் அவன் உண்மையில் ஓய்வாக இல்லை. அவன் வேறு வடிவிலான பரபரப்பில் இருக்கிறான். உண்மையான ஓய்வு என்பது மனம் தன்னிடம் திரும்புவது, மனிதன் தன் வாழ்க்கையை ஆராய்வது, ஆசைகளின் வேரை புரிந்து கொள்வது, பயத்தை அடக்குவது, மரணத்தை அமைதியாக எண்ணுவது, நற்பண்புகளுடன் வாழ்வதற்கான பயிற்சி பெறுவது ஆகியவைதான் உயர்ந்த ஓய்வு. புகழும் அதிகாரமும் இதேபோல் காலத்தை விழுங்குகின்றன. சிலர் உலகம் தங்களை அறிய வேண்டும் என்று வாழ்கிறார்கள். பதவி, பெயர், பாராட்டு, மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகியவற்றிற்காக தங்கள் அமைதியை இழக்கிறார்கள். ஆனால் எல்லோராலும் அறியப்படுவது பெரிய சாதனை அல்ல. தன்னையே அறியாமல் போவது பெரிய இழப்பு. மனிதன் உலகத்தில் இடம்பெறும் முன் தன் உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். நாம் யாருடன் பிறப்பது என்பதை தேர்வு செய்ய முடியாது. ஆனால் யாருடைய சிந்தனைகளுடன் வாழ்வது என்பதை தேர்வு செய்ய முடியும். ஞானிகளின் எழுத்துக்கள், சிந்தனைகள், வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். நூல்களில் வசிக்கும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நம்மை வரவேற்கிறார்கள். அவர்களிடம் சென்றால் வெறும் தகவல் மட்டுமல்ல, வாழ்வதற்கான தெளிவு கிடைக்கும். கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் தற்போது புத்தகங்களில் வாழ்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற மூன்றிலும் வாழ்க்கை நகர்கிறது. கடந்த காலம் திரும்ப வராது, ஆனால் அது பாடம் கற்பிக்க முடியும். நிகழ்காலம் மிகச்சிறியது,
ஆனால் அதில்தான் நாம் செயல்பட முடியும். எதிர்காலம் நிச்சயமற்றது, ஆனால் அதற்காக நாம் தயாராகலாம். அறிவுள்ளவன் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான், நிகழ்காலத்தில் விழிப்புடன் வாழ்கிறான், எதிர்காலத்தை எதிர்கொள்கிறான். மனசாட்சி தெளிவாக இருந்தால் கடந்த காலத்தை நினைவு கூர்வது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் தவறான ஆசைகளில் வாழ்ந்தவர்கள் கடந்த காலத்தை நினைக்கவே அஞ்சுவார்கள். அதனால் இன்றைய வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாளை அதை நினைக்கும் போது வெட்கமல்ல, அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும். மரணம் குறித்து நினைப்பது மனிதனை துக்கமாக்க வேண்டியதில்லை, மாறாக அது அவனை விழிப்படையச் செய்ய வேண்டும். நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை நினைத்தால் வெறுப்பு குறையும். அற்பமான வாதங்களுக்கு வாழ்க்கையை வீணாக்க விருப்பம் இருக்காது. அன்பை தள்ளி போட மாட்டோம், மன்னிப்பை தாமதிக்க மாட்டோம், உண்மையான காரியங்களை பிறகு என்று ஒத்தி வைக்க மாட்டோம். ஒவ்வொரு காலையிலும் எழும்போது நமக்கு கிடைப்பது இன்னொரு சிறிய வாழ்க்கை. அந்த நாளை எப்படி செலவிடப் போகிறோம்? கோபத்தில்தானா, கவலையில்தானா, ஒப்பீட்டில்தானா, அல்லது தெளிவுடன், அன்புடன், பயனுள்ள உழைப்புடன், அமைதியுடன் தானா? இந்த கேள்வியே நேரத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நல்ல வாழ்க்கை தினசரி மேற்கொள்ளும் சிறிய தேர்வுகளால் உருவாகிறது. சிதறலுக்கு பதில் கவனம், வெறும் ஆசைக்கு பதில் ஒழுக்கம், புகழுக்கு பதில் உள்ளார்ந்த அமைதி, தள்ளி போடுதலுக்கு பதில் இன்றே தொடங்குதல், வெறும் ஓட்டத்திற்கு பதில் அர்த்தமுள்ள செயற்பாடுகள். இவைதான் வாழ்க்கையை நிறைவாக்குகின்றன. வாழ்க்கையின் முடிவில் மனிதன் கேட்க வேண்டிய கேள்வி நான் எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்பதல்ல, நான் உண்மையில் வாழ்ந்தேனா என்பதே முக்கியம். பல ஆண்டுகள் உயிரோடு இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. தன் நேரத்தை தானே தேர்வு செய்தல், தன் மனதை தானே வழிநடத்தல், அன்பு, அறிவு, ஒழுக்கம், அமைதி ஆகியவற்றை வளர்த்தல், இதுவே உண்மையான வாழ்வு. காலம் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டுமெனில் முதலில் நம்முடைய கவனமும் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். காலத்தின் முக்கியத்துவம் என்பது வாழ்க்கையின் முக்கியத்துவமே. நேரத்தை வீணாக்குவது நிமிடங்களை இழப்பது மட்டுமல்ல, நம்மையே சிறிது சிறிதாக இழப்பதாகும். நேரத்தை நன்றாக பயன்படுத்துவது நமக்கு கிடைத்த மனித வாழ்க்கையை மதிப்பதாகும். எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்பதை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வாழும் ஆண்டுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் தேர்வு செய்ய முடியும். எனவே வாழ்க்கையை தொடங்க இன்னொரு நாளுக்காக காத்திருக்க வேண்டாம். சிறந்த தருணம் எதிர்காலத்தில் இல்லை, அது இப்போது நம் முன் நிற்கிறது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அது துக்கமான செய்தி அல்ல, ஆனால் அது கடந்து கொண்டிருக்கும் போது நாம் உண்மையாக வாழாமல் இருப்பதே துக்கமானது. இதனால் ஷெனெகாவின் இறுதி எச்சரிக்கை மிகவும் ஆழமானது. வாழ்க்கை குறுகியது அல்ல, அதை அர்த்தமில்லாத விஷயங்களுக்காக நாம் இழப்பதே உண்மையான துயரம். நேரம்தான் மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய செல்வம். ஒரு முறை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. எனவே ஒரு நாள் வாழ்வேன் என்று காத்திருக்காதீர்கள், இப்போதே வாழ ஆரம்பியுங்கள். ஏனெனில் கவனமின்றி வாழப்படும் வாழ்க்கை ஏற்கனவே இழக்கப்பட்ட வாழ்க்கையேயாகும். மீண்டும் கவனியுங்கள், கவனமின்றி வாழப்படும் வாழ்க்கை ஏற்கனவே இழக்கப்பட்ட வாழ்க்கையேயாகும். அதனை நீங்கள் இனிமேலும் செய்யாதீர்கள். ஏனெனில் ஒரு நாள் எல்லா சத்தங்களும் நின்ற பிறகு உங்கள் வாழ்க்கையுடன் நீங்கள் மட்டும் இருக்கும்போது நீங்கள் கேட்கப் போகும் கேள்வி நான் எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்பதல்ல, நான் உண்மையில் நன்றாக வாழ்ந்தேனா என்பதேயாகவும் அதற்கு மகிழ்ச்சிகரமான பதிலை வழங்கும் வகையில் இன்றிலிருந்து வாழத் தொடங்குங்கள். நன்றி அன்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த முயற்சியை ஊக்குவிப்பதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு ஒன்றே எங்களை ஊக்குவிக்கும். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள்.